ஐயா, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்னை அன்போடு அழைத்த கனம் பொருந்திய கர்த்தருடைய தாசன் அருமையான ஜேம்ஸ் ஐயாவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை இந்த இடத்துக்கு அழைப்பதற்காக அதிகம் பிரயாசப்பட்ட அருமையான என்னுடைய உடன் பாஸ்டர், அருமையான இப்போது கர்த்தர் இந்த பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் எலியா குமார் அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். என்னோடு வந்திருக்கிற பாஸ்டர் ரிச்சர்ட் ஜாஸ்வா சேகர் அவர்களுக்காக, மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இசை வாசிக்கிற அன்பு சகோதரர் அத்தனை பேருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு 80-100 பேர் இருக்கிறீங்கன்னா, நாளைக்கு இங்கே 2000 பேர் கூடுறதுக்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை வச்சிருக்கிறார். இந்த மைதானமெல்லாம் அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பாரத்தோடு தியாகத்தோடு நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆண்டவர் வருகையை குறித்து ஆண்டவர் மகிமையாய் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? டி மேஜர்மா, டி மேஜர். அல்ல க்ளோரி டு காட். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. டி மேஜர். தேங்க்யூ. அன்பான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே. அன்பான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நன்றி சொல்ல கடமைப்பட்டே. அன்பான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி. அன்பான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே. என் பலவீன நேரங்களில் என் பலனாக வந்தீரையா, என் பலவீன நேரங்களில் என் பலனாக வந்தீரையா, என் சுகவீன நேரங்களில் எனக்கு சுகம் தர வந்தீரையா, என் சுகவீன நேரங்களில் எனக்கு சுகம் தர வந்தீரையா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி. அன்பான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே, நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நாளெல்லாம் நன்றி. உமக்கு நன்றி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்.
இந்த ராத்திரி வேளையிலே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் சொல்லட்டும். நீ சொல்லாததை நான் சொல்லாது இருக்க எனக்கு நீர் உதவி செய்யும். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படி உம்மை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் பொறுப்பிடும். நீர் வந்தால் ஒழிய வேற ஒன்றும் நடக்காது. நீ வர வேண்டும் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா வந்துக்கிறீங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்களா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். Glory to God. ஒரு அபிஷேகம் உங்களை அனல் மூட்டும். ஆமென். நான் வேலூர் பகுதியில் ஐயா சொன்ன மாதிரி வேலூருக்கும் வேலூரில் தாண்டி காட்பாடிக்கும் ராணிப்பேட்டைக்கும் மையமாக இருக்கிற திருவலம் என்ற ஒரு இடத்துல தான் ஆண்டுடைய ஊழியத்தை 40 ஆண்டு காலமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். நான் போகாத கோயில்கள் கிடையாது, அடிக்காத மொட்டை கிடையாது, கழுத்தில் போடாத கொட்டை கிடையாது, நெத்தியில் அடிக்காத பட்டை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த என்னை 1986ஆம் ஆண்டு ஆமேன் சென்னை டு பெங்களூர் ஓடுகிற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல தற்கொலைக்காக ஓடினேன். இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று எண்ணி, ஆமேன், நிறைய பணம் இருந்தது, ஆனாலும் நிம்மதி இல்லை. ஆனால் அந்த இடத்துல எங்க ஊர் ட்ராக்ல போய் நின்றேன். ஆமேன், நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. அங்கே நின்ற மாத்திரத்தில் கடைசி ஒரு 5 நிமிடத்தில் ட்ரெயின் வரப்போகிறது, துண்டு துண்டாய் மாறப்போகிறோம் என்று சொல்லி எண்ணி இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து, இந்த உலகத்தில் ஒரு மெய்யான தெய்வம் இருக்குமானால் அந்த தெய்வம் என்னை காப்பாத்துட்டேன்னு சொன்னேன். காப்பாத்துட்டு கண்ணை மூடணும், அவ்வளோதான். ஒரு சின்ன சீட்டு எழுதி, இந்த மரணத்திற்கு தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ நான் ஒரு காதல் தோல்வினால நான் மறைக்கவில்லை, சமாதானம் இல்லை, ஆகையால் மறிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சீட்டு எழுதி பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கையை தூக்கணும், அவ்வளோதான் தெரியும். ஆண்டுடைய வல்லமை இறங்கினது என் மேலே. ட்ராக்ல இருக்கிறவனை தூக்கி வெளியே வீசினது. அல்லேலூயா. தூக்கி ஒரே பக்கம் இங்கே போய் விழுந்தான், அவ்வளோதான். அதன் பிறகு தெரியல. கடைசி கொடியாற்ற பெட்டி, லாஸ்ட் வேன், எல்வின்னு இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா கடைசி பெட்டியில் எல்வின்னு இருக்கும், லாஸ்ட் வேன். அந்த பெட்டி இப்படி மெதுவாக அப்படி நழுவுது. நான் விழுந்திருக்கிறவனை கண்ணை திறந்து, இந்த ட்ரெயினில் தானே நீ மாட்டிக்க வந்த, இப்போ நீ எங்கே இருக்கிற? பைத்தியமாக வந்தவனை சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அனுப்பினா. அன்னைக்கு பெற்ற சந்தோஷம் இன்னை வரை என்னை விட்டு போல. 40 வருஷமா. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் மாறாத தேவன், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். ரோசந்தா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு ரோசம் இருக்குன்னு, ஆமென். வேஷம் இல்லை, ரோசம். அல்லேலூயா. ஆமென். வைராகமா கர்த்தருக்காக வாழணும். கிறிஸ்தவனாய் வாழ்வனானால் சும்மா ஏதோ கடமைக்காக வாழக்கூடாது, வைராக்கமா வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த கிறிஸ்துவ நம்ம பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி வாழ்ந்து அநேகர் ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 156 ஊழியக்காரரை உருவாக்கி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பல ஊர்கள், பல நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, புருனே, துபாய், கத்தார், மஸ்கட், அபுதாபி, எல்லா நாடுகளுக்கும் கடந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக பல இடங்களிலே ஆண்டுடைய ஊழியத்தை இப்படி கன்வென்ஷன், பல கூட்டங்கள், வல்லமை முகாம்கள், பல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும், போகட்டும். கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியான விதத்தில் உங்களை நடத்த கர்த்தர் அபியாசப்படுவாராக. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தலைப்பின் செய்தி, தெய்வீக வல்லமைகள் என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இந்த தெய்வீக வல்லமை என்ன செய்யும்? இந்த தெய்வீக வல்லமை எல்லாருக்கும் தேவையா? கட்டாயம் தேவை. ஆமீன். எப்படி உனக்கு செலவுக்கு பணம் தேவையா இருக்கிறதோ, உன் ஆவிக்குரிய ஜீவத்திற்கு இந்த தெய்வீக வல்லமை தேவை. பணம் இல்லாவிட்டாலும் வாழலாம், ஆனால் வல்லமை இல்லாவிட்டால் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னை சுகமா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எனக்கு இவ்வளோ பலவீனமா இருக்கிறேன், இடுப்பு வலியா இருக்குது, கால் வலியா இருக்குது, தலைவலியா இருக்குது, இதெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். சுகம் கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் வந்துட்டாருன்னா உன் சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். முதலாவதாக வலியை பார்க்காத, வலியிலிருந்து விடுதலையாக்கிற வல்லமுள்ள தேவனை பார். அவர் உனக்கு அற்புதம் செய்வார். வலியே வலியே வலியே, என் வலியே என் வலியே, என் எப்போ போவோம், என்னைக்கு போவோம், என் பிரச்சனையை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கிற வல்லமுள்ள தேவனை பார். அதுதான் தெய்வீக வல்லமை.
அந்த வல்லமை மாத்திரமே நீங்க நேசிக்க ஆரம்பிச்சான்னா, அந்த வல்லமை மாத்திரம் நீங்க ஆமேன் அதை மாத்திரமே பற்றி கொள்ள ஆரம்பிச்சா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களை கத்தர் மாத்தி போட்டுருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். வாசிக்கலாமா? முதலாவது எப்படிப்பட்ட வல்லமை? தெய்வீக வல்லமையில ஒரு வல்லமை இருக்கிறது. அதில் முதல் வல்லமை ரட்சிக்கும் வல்லமை. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரை பார்த்து வந்துக்கிறீங்க? பிரைஸ் காட். நீங்க சகோதரிங்க சொல்லுங்க. ஏசப்பா பார்த்து வந்திருக்கீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஏசப்பா தான் பார்த்து வந்திருக்கீங்க. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? யார் சொன்னது? உங்க ஊழியக்காரர். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? நானும் பார்த்ததில்லை, நீயும் பார்த்ததில்லை. ஆமே. அப்ப யார் தான் இருக்கிறாருங்க? தேவன் ஊழியக்காரர், அந்த சாயலா இருக்கிறார். அவரை பார்த்து நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் அப்பியாசப்படுறார். ஆமே, பிரயாசப்படுகிறார் அந்த கூட்டத்தை நடத்த பல காரியங்கள். காரணம் அவருக்குள் என்ன இருக்கிறது? தெய்வீக வல்லமைகள். அந்த வல்லமையை ஆமேன் அறிந்து கொண்டவங்க, தெரிந்து கொண்டவங்க, புரிந்து கொண்டவங்க, ஆமேன் ஆமேன் ருசி பார்த்தவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க இங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அதுல முதல் வல்லமை ரட்சிக்கும் வல்லமை. அல்லேலூயா. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற வல்லமை. சிலலாம் காஸ்பல் சொல்லுவீங்க வெளியில போனா, இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு மகத்துவமான காரியங்களை செய்கிறவர்னு சொல்லுவீங்க. உடனே அவங்க உடனே அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் பார்ப்பீங்க. ஆமே, வணக்கம் ஐயா அப்படின்னுவாங்க. அப்புறம் திரும்ப நீங்க அவரோடு கூட பேசுவீங்க. உடனே நீங்க எங்க உங்க சர்ச்சு எங்க இருக்குதுன்னு உடனே வருவாங்க. காரணம், உன் முகத்தை பார்த்தல்ல, உனக்குள் இருக்கிற வல்லமை பார்த்து. உடனே வந்து ரட்சிக்க வல்லமை, உனக்குள் இருக்கிற வல்லமை அவங்கள காந்தகத்தை போல என்ன பண்ணும்? இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்குதான் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இந்த வல்லமை பெறாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெற்றவங்க நல்ல நோட்டு, அபிஷேகம் பெறாதவங்க கள்ள நோட்டு. அபிஷேகம் நீ பெறலன்னா கள்ள நோட்டு தான் இன்னைக்கும். இது என்ன வாலாஜா பார்த்தா? புளியம்பாக்கத்துல நீ கள்ள நோட்டு தான். அல்லேலூயா. அபிஷேகம் தேவை, மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுதல் தேவை. அதுக்கடுத்தவன் அபிஷேகம் தேவை. அதுக்கு மேல கூடுதலான கிருபை 9 வரங்கள். அல்லேலூயா. அது வேணா நீ பெற்றுக்கொள்ளலாம். அது உனக்கு ஆல்ரெடி ஒரு வரம் கொடுக்கிறோம், ஆண்டவர் கொடுத்துடுறார். அது விசுவாசம் என்ன வரும். அப்ப இந்த தெய்வீக வல்லமை உனக்குள் இருந்தாதான் நீ ஃப்ளைட்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், பஸ்ல போனாலும், கடைக்கு போனாலும், பலசரக்கு கடைக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு, எந்த ஊருக்கு, எந்த தேசத்துக்கு போனாலும், அங்கே ஒருவரோடு பேசும்போது அந்த தெய்வீக வல்லமை உனக்குள் வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இங்க ஒரு வாலிப மகளை நான் பார்க்கிறேன். நீ திருமணம் ஆயிருக்கலாம், திருமணம் ஆகாத இருக்கலாம். உனக்கு அடிக்கடிக்கு ஒரு தற்கொலை எண்ணம் வந்து கொண்டிருக்கிறதை ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். இந்த சொற்பமான நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், இங்க ஒரு மக உண்டு, நீ கூப்பிடுன்னு சொல்றார். எங்க இருக்கிற கர்த்தருடைய மகளே? இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிற. அடிக்கடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தற்கொலை எண்ணம் உனக்குள்ளாய் பிசாசு தூண்டி கொண்டிருக்கிறான். நீ எங்க இருக்கிற? ஆவியானுடைய வல்லமை உமால இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வீக வல்லமை உமால இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய மகிமை எங்க இருக்கிறாய்? ஒரே செகண்ட் மாத்த இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நெல்லு. ஆவியானுடைய வல்லமை உமால இறங்குகிறது. இனி அப்படி எண்ணம் வருவது கிடையாது. ஒரு மகிமை இறங்குகிறது பார். உன் வாழ்க்கையில ஒரு சுபிட்சத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். எங்க இருக்கிறாய்? ஒரே செகண்ட் மாத்திரம் எழுந்து நெல்லு. உனக்கா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த தெய்வீக வல்லமை உனக்குள்ளா இறங்கி வருகிறது. மகிமையின் தேவன் இறங்கி வருகிறார். ஆமேன். வெட்கப்படாமல் எழுந்து நிற்கலாம். ஆவியானவரே, ஆமேன். எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உண்டு, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டு. ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆமேன் எனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. இப்போது அம்மா அக்கினி போல உன வல்லமை இறங்குது பார். ஆமேன். வாலண்டியர்ஸ் பவர் காட் பவர். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. அக்கினி 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 ஃபயர் ஃபயர் உமால இறங்குது, இறங்குது அக்கினி, இறங்குது அக்கினி, இறங்குது அக்கினி. தெய்வீக வல்லமை லிபி கரா தூணா கபா. இனி வித்தியாசமா இருப்பாய் மகளே. உன் குடும்பத்துல சுகிச்சம், உன் குடும்பத்துல மகிழ்ச்சி,
உன் குடும்பத்தில் ஒரு பிரகாசம், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? வாசிக்கலாம். ஆமென். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. மேலும் ஆமை தமது மூலமாய் ஆமை தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக ஆமை வேண்டுதல் செய்யும்படிக்கு, அப்போ அவர் எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் ஆமை மகிமைப்படுத்தலாமா? நம் ஆண்டவர், நான் பேசுகிற ஆண்டவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் செத்து போன தேவன், செத்து போனார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். கரம் இருந்தா கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் உள்ள தேவன். ஆமென். அவர் உயிர் உள்ள தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உயிர் உள்ள தேவன். அப்படிப்பட்ட அவர் உயிரோடு இருக்கிறாராகையால் அவர் முற்றுமுடிய உன்னை என்னை என்ன பண்ணுவாரு? ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். உன்னை என்னை ரட்சிப்பார். ஆமென். 1986ஆம் ஆண்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு பிடித்த ஆண்டுடைய காலை இன்ன வரையும் விடவே இல்லை. அந்த ஒரே ரட்சிப்புக்குள்ளாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழைத்து ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போறே அங்கே என் மகிமையை விளங்க பண்ணுவேன். எந்த தேசத்துக்கு போறே அங்க மகிமை பண்ணுவேன். சிங்கப்பூரா அங்கே, மலேசியாவா அங்கே, புருனேவா, துபாயா, அபுதாபியா, கத்தாரா, மஸ்கட்டா, எங்க போனாலும் நான் என் மகிமை வெளிப்படுத்துவேன். எந்த நாட்டு மக்கள் இருக்கட்டும், எந்த ஜாதி மக்கள் இருக்கட்டும், எந்த கலர் உள்ள மக்கள் இருக்கட்டும், அது அவசியம் கிடையாது. மகிமையின் ராஜா இறங்கி வந்துருவார். தெய்வீக வல்லமை இறங்கி வந்துரும். அற்புதம் நடக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆண்டு 3 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், துபாய் தேசத்துக்காக போனேன். நான் போகும்போது அவர்கள் அங்க வரவங்கெல்லாம் பல தரப்பட்ட மக்கள்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஜாம்பவான்கள்லாம் வருவாங்க. ஸோ நானும் இப்படிதான், இப்படி சிம்பிளா அப்படி ஒரு ஆமேன் ட்ரெஸ் போட்டுட்டு, ஆமேன் ஒரு சப்பாரி போட்டுட்டு அங்க போனேன். இவரா பேச போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரியா, அப்படி என்றால் நான் பார்க்க அந்த ஆவியிலே நான் பார்க்கிறேன். என்கிட்ட கொடுத்தாங்க, யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை பேசினேன். பேசும்போதே தேவ ஆவியானவர் சொன்னார், ஆமேன், அல்லேலூயா. சகோதரி வயலட் பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். சிஸ்டர் வயலட், இந்த கூட்டத்தில் நீ வந்திருக்கிறாய். தேவனுடைய வல்லமை இறங்குறது வயலட். நீ தேவனுடைய கரம் உன்மேல இறங்குகிறது. உனக்குள்ள இருக்கிற அப்டாமல் ப்ராப்ளம், வயிற்றில் சம்பந்தப்பட்ட உன்னுடைய கர்ப்பப்பையில காணப்படுகிற கட்டித்தன்மையை கர்த்தர் இப்போது தொடுகிறார், கரைய பண்ணுகிறார். ஆண்டுடைய மகிமை இறங்குதுன்னா ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே விழுந்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமேன். சிஸ்டர் வயலட், ஆமே, அவங்க யாரு, எந்த ஊரு, எந்த, கடைசி பார்த்தா அவங்க நாகர்கோவில் சேர்ந்தவங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டுடைய மகிமை அவங்க மேல இறங்கினது. கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன? இந்த மூஞ்சிக்கு அல்ல. ஆமேன், அல்லேலூயா. இந்த இவனை உண்டாக்கின வல்லமுள்ள தேவன் உள்ளே இருக்கிறார். அதுதான் தெய்வீக வல்லமை. அல்லேலூயா. இந்த வல்லமையை நேசிக்கும் போது, இந்த வல்லமையை பற்றி கொள்ளும் போது, இந்த வல்லமைக்காக வாழும் போது, இந்த வல்லமையை அதிகமாய் அப்சர்வேஷன் பண்ணும்போது, நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னையும் ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். எங்க போனாலும், எங்க இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், பக்கத்துல இருங்களுக்கு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றங்க? மீண்டும் வாசிக்கலாமா? மீண்டும் வாசிக்கலாம். மேலும் தமது மூலமாய், ஆமே, தேவனிடத்தில் யாரெல்லாம் சேர்றாங்க, யாரெல்லாம் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. எல்லாம் நம்ம வேண்டுதல் செய்யணும். யாரெல்லாம் ஆண்டவர் பக்கமா வராங்களோ அவங்களுக்காக அதிகமாய் வேண்டுதல் செய்ய வேண்டும். வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும், ஆமேன், அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய எப்படி என்னதான் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். முற்றுமுடிய, கொஞ்சமா ரட்சிக்க மாட்டார், முற்றுமுடிய. ஆமேன். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை, ஆவி ஆத்மா சரீரத்துல முழுமையாய் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றேன்? அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெங்களூருக்கு ட்ரெயின்ல போறதுக்காக காட்பாடி நான் ஏறினேன். ட்ரெயின் வந்தது லால்பாக் எக்ஸ்பிரஸ். உடனே காட்பாடியில் என்னென்னது, நான் உடனே டிடிஆர் போயிட்டு, பயங்கர க்ரௌடு,
டிடிஆர் போய் கேட்டேன். பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் சூட் கேஸ் வச்சுன்னு பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் வந்து அங்கே நிற்கிறான், டிக்கெட் வேணும்னு. டிடிஆர் கேட்டேன், சார் மார்னிங் அப்படின்னு. பார்த்துட்டா டக்குன்னு எல்லாரையும் பார்த்துட்டு என்னைய மட்டும் கூப்பிட்டு நீங்கள் 53வது சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். உடனே என் சூட் கேஸ் எடுத்துட்டு நான் 53வது சீட்டில் போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு அங்கே ஒரு 2 ஆண்டி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சீட்டில். 51ல் ஒருத்தர் இருக்காங்க, 52ல் ஒருத்தர் இருக்காங்க, 53ல் நான் போய் உட்காந்தேன். உட்காந்துட்டு வண்டி புறப்பட்டது. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆண்டுடைய பெரிதான கிருபையினால சீட்டு கிடைத்தது, நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு. அவங்க ஓகே தேங்க் காட், ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. நானும் சேர்ந்து நன்றி சொல்லி உட்காந்துட்டு போகிறேன். போயிட்டே இருக்கிற வண்டி போயிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆண்டியோர் சொன்னாங்க, சார் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க ஆண்டின்னு கேட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ண முடியுமா பெங்களூரு? நிச்சயமாக அந்த நாட்களில் எனக்கு ஃபோன் கால் வந்து எஸ்டிடி கிடையாது, லோக்கல் கால் தான். இப்போ தான் எஸ்டிடி எல்லாமே ஒன்றாகி போச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், என்னுடைய தெரிஞ்ச ஒரு பூத்தில் அவங்களுக்கு லிங்க் கால் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டாங்க, பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்படியே எப்படி சொல்றது, அவர் போய் சேர்ந்தாரா என்ன ஏது அப்படி ஒரு கஷ்டம் எனக்கு தெரியாது. உடனே வண்டி போயிட்டே இருக்குது. ஜோலார்பேட்டைன்னு ஒரு இடம் வந்தது. அந்த இடத்த வந்தவொடனே வண்டி நின்னது. அவங்க கேட்டாங்க, சார் இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க ஆண்டி, எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. சரி வாங்கி தரேன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டேன். வண்டி புறப்பட்டது, பெங்களூர் நோக்கி போகிறது. திடீர்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 2 முறை அவங்க பேசிட்டாங்க ஆண்டவரே, 3வது முறை நான் பேசணும், என் வாயை தரங்க. அல்லேலூயா, என் வாயை தரங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். உடனே சொன்னேன், ஆண்டி நீங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கீங்களே, உன்னுடைய 2வது மகனுக்கு பெண் பார்க்க போனீங்க, அந்த பெண் பார்க்குறதுல ஒரு பிரச்சனை ஆனது, அதனாலே உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரை சரி பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டீங்க. அவர் பெங்களூர் போய் சேர்ந்துட்டாரு, நீங்கள் மொத்தம் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். சார் என்னுடைய 2வது பையனுக்கு பொண்ணு பார்க்க போனது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நான் சொன்னேன், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர் இங்கே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உயிரோடு இங்கே இருக்கிறோன்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவங்க நினச்சிக்கினாங்க ஆண்டவர் கத்த மேச வச்சுன்னு பெரிய தாடி விட்டுன்னு இங்கே உட்காந்து இருப்பார் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவளை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். உடனே சொன்னேன், அப்படி வண்டி போயிட்டே இருக்குது. ஆண்டி 4 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போயிருக்கணும், ஆனாலும் நீங்கள் உயிரை நீங்க பிழைச்சு கொண்டீங்க. ஆனாலும் தேவனுடைய ஆமென் உங்களுடைய கிருபையினால உங்களுடைய வலது காலில் ஒரு இரும்பு ஃபிளைட் வச்சிருக்கீங்க. அப்படி இப்போ கூட இருக்குது அந்த ஃபிளைட்னா. சார் நீங்க யார் சார், என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நீங்க சொல்றீங்களே, நீங்க யார் சார்னா? அப்பதான் சொன்னேன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் ஊழியக்காரனா சாதாரண ஊழியக்காரன் சொல்லவே மாட்டேன். முதலாவது வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனை எப்பவுமே இப்படி வைக்காதீங்க. எப்படி வைக்கணும்? இப்படி வைக்கணும். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க தான் அப்படி வைங்க. எவ்வளவு ரோசம் வரணும், கிறிஸ்து வெறி வரணும், வெறிதனம் இருக்கணும் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராகமா இருக்கணும். சும்மா போலி கிறிஸ்தவனா, பொத்தல் கிறிஸ்தவனா, கடமை கிறிஸ்தவனா, பேர் கிறிஸ்தவனா நீ வாழக்கூடாது. நீ வாழத காட்டிலும் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், நீ நடந்தாவே பிசாசு அலற ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. உங்க ஊர்ல எந்த மந்திரக்காரன், என் பேரை சொல்றேன், எனக்கு செய்ய சொல்லலாம் பார்க்கலாம். மந்திரத்தை என் தலைமுடி கொடுக்குறேன், என் கால் மண்ணை கொடுக்குறேன், செய்ய சொல்லலாம் பார்க்கலாம். 2 நாள் தான். அவன் சாவறானா நான் சாவறானா பார்க்கலாம். முடியாது. உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. எத்தனை மந்திரக்காரனை பார்த்துட்டோம். எல்லாம் மந்திரக்காரன் தான் போய்க்கிறான் சீக்கிரமா. கர்த்தர் என்ன மட்டும் உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? தெய்வீக வல்லமாய். அல்லேலூயா. வண்டி போயிட்டே இருக்கு. சார் நீங்க யார் சார் இப்படி சொல்றீங்க? ஆண்டி உன் மூத்த பையனுக்கும் அந்த இரும்பு ஃபிளைட் வச்சிருக்காங்க, நீங்க 2 பேர் தான் வண்டியில போனீங்க. ஏன் சார், என்ன சார், ஏது சார்? ஓகே, உடனே காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எஸ்ஐ போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் அல்ல, என் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் உள்ள தேவன். அந்த ஆண்டி கிட்ட சொன்னேன், நீயே தான் பாத்துக்கணும். அல்லேலூயா.
அப்போ நாங்கெல்லாம் என்ன அப்படின்னாங்க, நீங்களே அறிஞ்சிக்கணும் ஆண்டினேன். அதன் பிறகு வண்டி போயிட்டே இருக்குது. அநேக இயேசு பத்தி அவருக்கு சொல்லி அவங்களுக்கு ஜெபத்தை குறித்து எப்படி ஜெபிக்கணும் எப்படி அப்படின்னு சொல்ல ஒரு 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 சகோதரன்கிட்ட பேசுற மாதிரி, ஆமீன், உங்க கணவர்கிட்ட எப்படி பேசுவீங்க அது மாதிரி ஆண்டவரே எப்படி பேசுவீங்க, உங்க அத்தான்னு நீ கூப்பிடுவீங்க, இங்க இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க, அப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு உருவாக்கி அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, நான் குறிப்பிட்ட இடத்துல நான் கண்ட்ரோல்மெண்ட்ல இறங்கிடுவேன் ஆண்டி, நீங்க போங்க, நீங்க சிட்டியில இறங்குறீங்களே சொல்லிட்டு நான் 2 நாட்கள் அங்க இருப்பேன், நீங்க என்ன கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே நாங்க ஐயா நாங்க இருக்கிறதுலே நாங்க ஒஸ்தி பிராமின் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சு டூப்ளிகேட் ஒன்று இருக்குது போல் தெரியுதுன்னு. அல்லையில சொல்லலாமா, இருக்கிறதுலே ஒஸ்தி பிராமின்னாங்க. அப்ப டூப்ளிகேட் இருக்கும் போல் தெரியுது. அதன் பிறகு ஆண்டவர், நீங்க ஆண்டி நீங்க எதனா இருங்க, அதை பத்தியெல்லாம் இல்ல, ஆண்டவர் ஜாதியை பார்க்கிற தேவன் அல்ல, கலரை பார்க்கிற தேவன் அல்ல, நிறத்தை பார்க்கிற தேவன் அல்ல, படிப்பை பார்க்கிற தேவன் அல்ல, பட்டத்தை பார்க்கிற தேவன் அல்ல, வசதி பார்க்கிற தேவன் அல்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவன். அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. நாங்க காலையில சூரியன் வருவதற்கு முன்பாக பூசையம் புனஸ்காரம் பண்ணுவோம் பாஸ்டர். அப்ப நாங்க பூசை பண்ணட்டுமா, புனஸ்காரம் பண்ணட்டுமா, இல்லைன்னா இயேசுவை பத்தி நாங்க ஜபம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. நீங்க பூசைனா பண்ணுங்க, புனஸ்காரம்னா பண்ணுங்க, ஆனா நீங்க ஜபம் பண்ணுங்க. 2 பேரும் காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துக்கினாங்க. இந்த அம்மா எழுந்து உட்காந்து பூசையம் புனஸ்காரம் பண்ணா அது வரவே இல்லை. இயேசு 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 தான் வருது. அவங்க அம்மா, அவங்க பூத்த பையன் கேட்கிறான், மம்மி உனக்கு என்ன ஆனது, என்ன ஆச்சு உனக்கு, நம்ம என்ன எப்படி நம்ம கோத்தரம் என்ன கொலை என்ன அப்படி என்ன இப்படின்னு இருக்கிறாங்க. எப்பா நீ கொலைனா இருக்கட்டும் கோத்தரனா இருக்கட்டும், ஒருத்தர் கருப்பா நெட்டையா என்ன பண்ணாரு, ட்ரெயின்ல வந்தாரு, உன்னைய பத்தி சொன்னாரு, என்னைய பத்தி சொன்னாரு, தம்பிக்கு கல்யாண ஆவத்தையும் குறிச்சு சொன்னாரு, அப்பா அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு பெங்களூர் வந்ததையும் சொன்னாரு, மொத்தம் சொல்லிட்டாரு. இனிமேல் எனக்கு பூசை வேணா புனஸ்காரம் வேணா, இயேசுதான் வேணும். கரங்களை தட்டி பரிசுத்தாவை கனப்படுத்தலாமா? அந்த ஆண்டியை கர்த்தர் ரட்சித்தார், அந்த மகனை ரட்சித்தார். சென்னை பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல 2/234 நம்பர் ஒரு பெரிய நல்ல ஆலயத்தை கட்டி புல் காஸ்பல் ஆஃப் இந்தியா என்ற தலைப்புல பெயர் அங்க சபை ஆரம்பிச்சு இன்னைக்கு கல்கட்டா மாநகரத்துல பெரிய அளவுல ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க. என்னை கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரமா போகணும். நான் தான் கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை எப்படிப்பட்டது? தெய்வீக வல்லமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமை குறித்து அதிகமா ஆண்டவரோடு கூட என்ன பண்ணோம், இருக்க வேண்டும். வாசிக்கலாமே கர்த்தருடைய வார்த்தை, நெகேமியா 1:10 வாசிக்கலாம். நெகேமியா 1:10 சீக்கிரமாய் கூட நெகேமியா 1:10 வாசிக்கலாம். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. மீட்டு கொண்ட உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? மகா வல்லமை. ஆமீன். எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர்ல 7:25 வாசிக்கிறோம். என்ன வல்லமை? ரட்சிக்க வல்லமை. ரெண்டாவது அதிலே சேர்ந்த குறிப்பு தான், அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். மகா வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமையா கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். சிஸ்டர் நீங்க glory to God, நீங்க தான் எல்லோ சாரி ஜஸ்ட் பாஸ்டமா நீங்க ஓகே, எனக்கு தெரியாது, இல்லைங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போகிறார். அப்படி மகா வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்பி கர்த்தர் நடத்த போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், நீங்க யூஸ் பண்ணல இன்னும். நீங்க ரொம்ப கூச்ச சுபாவத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மகிமையா மாத்த ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சுகமாக்குற வல்லமை உங்க மேல இறங்குது சிஸ்டர். ஒரு மகிமை உங்க கரத்துல இறங்குது பாருங்க. நீங்க அநேகரை தொட போறீங்க, அநேகர் தொடுகிற அத்தனை பேரும் சுகமாக்க போறாங்க. ஒரு காட்ஸ் பவர் உங்க மேல இறங்குது பாருங்க. ஒரு அக்கினி இறங்குது பாருங்க, ஒரு மகிமை இறங்குது பாருங்க. பவர் இறங்குது, அக்கினி இறங்குது. அக்கினி, அக்கினி. உங்க கையில நெருப்பு, நெருப்பு. உங்க தலையில நெருப்பு. ஃபயா, 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 ஃபயா. இறங்குது பார், ஃபயா. நெருப்பு இறங்குது பார். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. மகிமை இறங்குது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். பவர் இறங்குது, பவர் இறங்குது, பவர் இறங்குகிறது.
மகா வல்லமாய் லிபி கரா துணா கபா. நீ எனக்குரியவளாய் இருப்பாய். எங்கு போனாலும் உன்னை வித்தியாசமாய் ஜனங்கள் பார்ப்பாங்க. இன்னிலிருந்து மகளே நோட் பண்ணிக்கொள். இன்னிலிருந்து உன்னை வித்தியாசமா வேர்பிரிக்கப்படுவாய். ஆமேன். உன் பார்வை மாறும், உன் நடை மாறும், உன் சிந்தை மாறும், உன் எண்ணம் மாறும், உன் யோசனை மாறும், உன் வழி மாறும், உன்னுடைய எல்லா நட்புகள் மாறும். எல்லாத்திலும் வேர் பிரித்து கர்த்தர் மகிமையை நடத்துவார். அந்த பக்தி வைராகம் இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பி இருக்கிறார். இதிலிருந்து வித்தியாசமான அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிடுகிறார். ஆண்டவர் சொல்றார், என் சுகமாக்கிற வல்லமை உன்னுடைய ஆமேன் வலது கரத்துல இறங்கி இருக்கிறது. யாரை நீ தொடுகிறாயோ, ஓ ராக்கா கோ லி கபோ கதூரி அந்தட ராக்க பௌத்தியா கரா. ஒருவருக்கும் தூரமான தேவன் அல்ல, அருகாமையில் இருக்கிற கர்த்தர். கர்த்தர் மகிமையை நடத்துவாராக. ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்க. கரங்களை தட்டி பரிசுத்தாவை கனப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரை தினவுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரெயின்ல ஆமேன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 12-13 பிளைண்டு தம்பிமாருங்க ஏறிட்டாங்க ட்ரெயின்ல. நான் முகுந்தராயபுரம் என்ற இடத்துல நான் ட்ரெயின்ல ஏறினேன். அதுல ஒரு தம்பி ராஜான்னு ஒரு தம்பி. அவங்க எல்லாம் இயேசுவை அறியாத ஒரு வாலிப தம்பிங்க. அப்பதான் பிகினிங்ல கொஞ்சம் போல கிளாஸ் 9வது 10வது படிக்கிற ஒரு தம்பிமாருங்க. அவங்க எல்லாம் ஒரு 12-13 பேர் சென்னைக்கு போறாங்க. எங்கேயோ ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல ஆமீன், எனக்கு பிளைண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். அவங்கள போயிட்டு உடனே பக்கத்துல உட்கார்ந்து, தம்பிமாருங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. ஐயோ 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 நாங்க சென்னைக்கு போறோம் ஐயா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் கேட்டேன். மெதுவும் அவங்களுக்கு இயேசு பத்தி சொல்ல ஆரம்பித்தேன். இயேசு ஜீவனுள்ளவர், இயேசு அற்புதமானவர், இயேசு அதிசயமானவர், இயேசை போல ஒரு வல்லமுள்ள தெய்வம் இந்த உலகத்துல கிடையாதப்பா. ஆமே, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். உங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். உங்களை போல ஆள கர்த்தர் தொடரார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையற்றவர். அவங்கள போயிட்டு குருடன் எல்லாம் அங்க சொல்ல முடியாது, மனசு வேதனை போடுவாங்க. பார்வையற்ற பிள்ளைகளை கர்த்தர் தொட அபியாசப்படுறாருப்பா, நீங்க அவரை நேசிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே உட்கார்ந்து வாக்கில் அப்படியே ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரும் உள்ளத்தில் இயேசு என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ளாய் உறுதியானது மகா வல்லமையினால. அல்லேலூயா. மகா வல்லமை அவர்களை தொட ஆரம்பித்தது. போனாங்க, சென்னைக்கு போனாங்க, முடிச்சாங்க. சண்டே வந்துருங்க தம்பி, இதுதான் என் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். உடனே புறப்பட்டு 12 பேரும் 13 பேரும் சண்டே வந்துட்டாங்க. ஆமீன். 19 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். 19 பேருக்கும் ஆமீன் பிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் என்ன பண்ண ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்னைக்கு ராஜான்ற தம்பி ஒரு சர்ச்சை நடத்துறாரு. பிளைண்ட் சர்ச்சை என்ன பண்றாரு, நடத்துறாரு. அல்ல ஏனோக்குன்ற ஒரு தம்பியும் சர்ச்சை திருவண்ணாமலையில் நடத்துறாரு. இப்படி பல தம்பி அங்கேயே ஊழியக்காரர்களை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை உருவாக்கிட்டாங்க. ரமேஷ்னு ஒரு தம்பி ஆமே கிருஷ்ணகிரியில் இருக்கிறாப்புல, ஆமே நாட்ராம்பள்ளியில அவரும் அங்க சர்ச்சை நடத்துறார். இப்படி அநேகரை கர்த்தர் தொட ஆரம்பித்தார். ஆமேன். என்னுடையது ஆமேன். என்னுடைய பிரயாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் முழு பிரயாசம் தேவனுடையது. வல்லமை யாருடையது? ஆமேன், தேவனுடையது. ஆமேன். தண்ணீரை நிரப்புறது நம்ம வேலை, திராட்சரசமா மாற்றுறது அவர் வேலை. ஆமேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கிறது கடல் வேலை, அமைதலாருன்னு சொல்றது ஆண்டருடைய வேலை. ஆலயத்துக்கு வர்றது உங்க வேலை, உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புறது ஆண்டருடைய வேலை. கொடுக்கறது உங்க வேலை, கொடுத்த பிரகாரம் ஆசீர்வதிக்கிறது ஆண்டருடைய வேலை. அல்லேலூயா சொல்லலாமா? கத்துறது என் வேலை, கத்துக்கிற பிரகாரம் ஆசீர்வதிக்க ஆண்டருடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நான் போவேன் ஆண்டவரே, உன் வார்த்தை உன் வல்லமை பத்தி நான் கத்துவேன், நீங்க கிரியை செஞ்சேன் அப்படின்னு. ஆண்டவரே எங்க போனாலும்
அவர் இல்லாம கிடையவே கிடையாது. என் இஷ்டமா கிடையாது, அவர் இஷ்டம். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, ஆகையில தெய்வீக அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்த பகுதிக்கு போகலாம். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அல்லேலூயா. உமது அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. உங்களெல்லாம் இந்த பகுதியில் மீட்டு கொண்டார். கரம் தட்டுவோமா? இன்னும் அநேகரை மீட்டு 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 இந்த கிரவுண்ட் முழுவதுமே உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சொல்வீங்க, கடைசி வரையும் இருந்தீங்கன்னா, ஐயாவோடு கூட தோல் கொடுத்து நீ இருந்தீங்கன்னா, இவ்வளோ ஜனங்க இந்த கிரவுண்டு முழுவதும் வந்துட்டாங்கன்னா, ஸ்டேஜ் அந்த பக்கம் போட்டு இப்படிப்பா, இல்லை ஸ்டேஜ் இந்த பக்கம் போட்டு அப்படியே உட்காந்தீங்கன்னா, நீங்க சொல்லுவீங்க, நாங்க 40 பேர் 50 பேர் வந்தோம், இன்னைக்கு 2000 பேர் இந்த கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோமே. இது காரணம் என்ன? தெய்வம் தான். அல்லேலூயா. அதான் மகா வல்லமை. நான் கர்த்தராமேன். கர்த்தருடைய வல்லமை ரட்சிக்கும் வல்லமை. அதே வல்லமையில ஒரு ஆண்டுடைய வல்லமை மகா வல்லமை. அந்த வல்லமை தான் ஒவ்வொருவருடையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ரட்சிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வல்லமை என்ன வல்லமை? ஆமே, அதுல நிறைய வசனம் இருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய வார்த்தை ஓசியா 13:14. நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. சங்கீதம் 49:15. அதில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ரெண்டாவது காக்கும் வல்லமை. நம்மள என்ன பண்ணோம்? இந்த வல்லமை காக்கும், எங்க போனாலும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் உன்னோடு உத்தமமா, ஆமே, நீங்க உத்தமமா இருந்து உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஆனா உன் மேல இப்படி லாரி வந்தா கூட அந்த பக்கம் இழுத்துன்னு ஓடிவிடும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதான் காக்கும் வல்லமை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை விபத்துக்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆமென் காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் இதுவரையும் விடுதலை கொடுத்து ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? காக்கும் வல்லம். யூதா 1:24 வசனம், ஒரே அதிகாரம் தான், 24 வசனத்தை வாசிக்கலாம். ஆமை, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய், குற்றம் கூட இல்லாதபடி மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மாசற்றவர்களாய், குற்றம் கூட கொஞ்சம் கூட உங்களுக்குள் பழி இல்லாதபடி நிறுத்துவதற்காக அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற, ஆமென், நம்முடைய சர்வ வல்லம் உள்ள தேவன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? காத்தார்னா சம்பூர்ணமாய் காத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையில நம்ம வழுவாதபடி எத்தனை விதமான சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில சர்க்கல்கள் வரும், பல விதமான போராட்டங்கள் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், ஏச்சு பேச்சுகள் வரும், பல விதமான தூசணங்கள் வரும். ஆமேன். வாழ்வதா இல்லது சாவதா என்று எல்லாடி கொண்டிருக்கிற காலம் வரும். அதெல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டுட்டு உன்னை வழுவாதபடி காத்து கொள்ளுகிற வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ற? எத்தனை பேர் ஆமேன் சொல்ற? அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. ஒரு பாடலை பாடலாமா? தேங்க்யூ டி மேஜர். நல்ல லூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. டைம் விடாதீங்க, டைம் விடாதீங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். நல்லவர் இயேசு கிருபை, நன்மைகள் செய்த கிருபை, நன்றிகள் சொல்லும் கிருபை, 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 தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. நல்லவர் இயேசு கிருபை, நன்மைகள் செய்த கிருபை, நன்றிகள் பாடும் கிருபை, 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 தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. என்னை பாட வைத்த உங்க கிருபை,
ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான பிரதர் டிஜே தினகரன் அவர்கள் 16வது பேட்ச் த பவர் ஆஃப் காட், இந்த பவர் மினிஸ்ட்ரியில ஆமீன் பயிற்சி பெற்ற ஒரு நபர். 16வது பேட்ச்ல அதில் நான் ஒரு நபர். ஆமீன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த உலகத்தை விட்டு மரித்து போன டிஜே தினகரன் அவர்கள், ஆமீன், அருமையான ஐயா அவர்கள் அந்த நாட்களிலே என்னோடு கூட வல்லமையான வார்த்தைகளை சொல்லி ப்ராபிஸ்ல சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை தேசத்துல பரந்த மனப்பான்மையோடு கூட என்ன பண்ணோம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில். என்ன சன்னிதானத்துக்கு வந்திருக்குங்க? ஆமா, இந்த சாயங்கால வேலை என்ன சன்னிதானம் இது? மகிமை உள்ள சன்னிதானம். அல்லேலூயா. மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் ஆமே வல்லமை உள்ளவரும், ஆமே போதும் போதும் போதும், அவர் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். உங்களை வழுவாதபடி காக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். காக்கும் வல்லமை, நம்மை காத்து கொள்ளுகிற வல்லமை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்து விட்டு எங்க ஊருக்காக நான் போறேன். எங்க ஊர்லன்னா நாங்க ராணிப்பேட்டை முத்துக்கடை என்ற ஒரு இடத்துல தான் நான் இறங்கணும். அப்போது எனக்கு பஸ்ஸு தான், சைக்கிளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பேக் மாட்டிட்டு கிராமந்தோறும் இயேசு நல்லவர் என்று சொல்லுவேன், ஆமே அறிவிப்பேன். யாராவது ப்ரேயர் கூப்பிட்டா போவேன் வருவேன், அவ்வளோதான். நான் வந்துட்டு நேராக சென்னையிலேருந்து முடிச்சுட்டு முத்துக்கடை ஒரு இடத்துல இறங்கினேன். கிட்டத்தட்ட 12:45 1 மணிக்கு மேலே ஆயிருக்கும். உடனே பஸ் எதுவும் வசதி இல்லை, ஒரு லாரி மாத்திரம் வந்து நிறுத்தணும். இந்த லாரிக்காரர்கிட்ட கேட்டேன், தெருவில் வரையும் வரும்பா, என்ன கேட்குறே கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் ஃபுல்லாக 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கிறான், ஏரிக்கா அப்படின்னா. நான் ஏறி உள்ளே உட்காந்துட்டேன். 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எங்க வாலாஜாலே குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இது வாலாஜாபாத், அது வாலாஜாபேட்டை. அந்த வாலாஜாபேட்டிலே குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. குடிச்சிட்டு வந்து ராணிப்பேட்டில் வந்து முத்துக்கடையில் நிறுத்திட்டானுங்க. நான் ஏறி உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன், ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னும் வரலையே இவனுங்க. இறங்கி 2 பேரும் போயிட்டானுங்க. இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, இன்னும் வரலையேன்னு குடிச்சிட்டு இவனுங்க மீனுக்குன்னெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக கிக்கில் வந்து உள்ளே உட்காந்துட்டானுங்க. என்ன பண்ணுறது? ஏறி ஒருத்தான், அவன் ஏறி டிரைவர் ஏறி வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் திருப்புறத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது. இது என்னவா இருக்கும் ஆண்டவரே, என்ன ஏரியில் உள்ள உட்கார வச்சிட்டீங்க ஆமே அப்படின்னு சொல்லி ஒன்னா வேகமாக மறிக்கிறான். வர லாரி மேலே போகிற மாதிரியே போகிறான். அங்கேருந்து ஒரு காரை கூட்டுரோடு அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் IVPMன்னு ஒரு இடம் வந்து ஆண்டுகிட்ட சொன்னேன், இந்த படும்பாவிங்கிட்டயா என் ஆண்டவரை என் உயிரை போனோம், அதுவும் இதில் ஏறி என்ன உட்கார வச்சிட்டிங்களாப்பா, என்னை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுருங்க, இதுக்கு என்ன வழி சொல்லணுமோ நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு விசை மாத்திரம் கண்ணை மூடி கண்ணை திறந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் வலது கரத்தை எடுத்து டிரைவருடைய சோல்டர் மேலே வைடானார். டிரைவர் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அச்சாம் பேருக்கு கரகடனா வேகமாக போய் இறங்கிட்டு நின்னான். இறங்கிறன்னா அவன் துட்டு கொடுன்னான். உடனே அவன் கையில் ஒரு காசை கையில் கொடுத்துட்டு இறங்கிட்டேன். இறங்கிட்டு நான் தனியாக நிற்கிறேன். வண்டி பாட்டுக்கு போயிடுச்சு. வேகமாக முறிக்கணும்னு போடுறான்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல புளியந்தாங்கல் ஒரு இடத்துல இறங்கிட்டேன். ஆமேன் ஆமேன். புளியந்தாங்கல் என்ற ஒரு இடத்துல நான் அங்கே இறங்கிட்டேன். நிறுத்தம்ல ஒரு கார் மட்டும் வேகமாக வந்தது. லைட்டு பிளிக்கிங் அடிச்சுட்டு, வேர் ஆர் யூ கோயிங் பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ எம் கோயிங் டு இன் திருவல்லம், ப்ளீஸ் ஹெல்ப் யூ பிரதர். உடனே டோர் ஓப்பன் பண்ணி, ப்ளீஸ் யூ சிட் அப்படின்னார். உட்கார்ந்துக்கினேன். வண்டி போயிட்டே இருக்குது. என் கதையெல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். சொல்லும்போது அவர் ஐயோ அப்படியா. ஒரு ஏரிக்கரை மேலே ஒரு பெரிய ஒரு ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரை மேலே தான் அந்த போனோம். நாங்கள் போகிற இடத்துல அந்த ஏரிக்கரையில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இவன் போன லாரிக்காரன் அதில் கவுத்துட்டு படுத்துனுக்கிறான். அல்லேலூயா. போனவன் அதில் ஃபுல்லாக தலைக்கடை கவுத்துட்டு படுத்துனுக்கிறான். பிரதர் ப்ளீஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நிறுத்தி கீழே போய் பார்த்தா கீழே ஃபுல்லாக அவன் டிரைவர் ஒருத்தன் மாட்டிக்கின்னு உயிர் போயின்னுக்குது. அந்த பக்கம் கிளீனர் மாட்டின்னு அவன் உயிரும் போயின்னுக்குது. கர்த்தர் இவ்வளோ நல்லவர். ஆமென். காக்கிற வல்லமை. ஆமென். இன்னைக்கு அவர் காத்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஊரில் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ஆமீன். உடனே இறக்கிட்டார் ஆண்டவர். எவ்வளோ நல்லவர்.
அவனும் பிரேக் அடிச்சான். ஆமேன், அடிச்சான் பிரேக்கு. முட்டிக்கு நான் போய் கீழே விழுற மாதிரி ஆகி போச்சு. கத்தர் கிருபையா, அங்கே நான் ஒன்றும் பண்ண முடியாத, லாரி நான் தூக்க முடியாத, நான் ஜேசிபியில் இல்லை, ஆமே தூக்க முடியாது. அப்படியே 2 பேரும் அங்கே செத்துக்கு அந்த காலையில் பேப்பரில் வந்துடுச்சு. கத்தர் அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தெல்லாம் கத்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் வழுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். வழுவாதபடி என்னை காத்தார் கிருபையாய். அந்த தண்ணிக்குள்ள நானும் சேர்ந்து செத்து போகாமல் கிருபையா என்னை பாதுகாத்தார். முதல் வல்லமை ரட்சிக்கும் வல்லமை, 2வது வல்லமை காக்கும் மகா வல்லமை. அல்லேலூயா. 2வது வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? காக்கும் வல்லமை, நம்மை காத்து கொள்கிற வல்லமை. 3வது சொல்லி முடிக்கலாம். க்ளோரி டு காட். நிறைய வசனங்கள் உண்டு. மத்திய 23:37 வாசிக்கலாமா? நீங்க முடிஞ்சா எழுதி கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை மத்திய 37. ஆமேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவர்களே, கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாக எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனால் உலக்கே மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம தான் செவிட்டு விரியனை போல காது கேட்காமலே கடந்து போய்விட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஆமேன் நாம் எப்பவுமே நாடும் போது தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து கனப்படுத்துகிற தேவன். இன்னும் இப்படி வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். வீட்டை விட்டு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஒரு குட்டி ஜெபத்தை ஏறெடுக்கணும். கிருபையா கொண்டு வந்து சேர்த்தீங்களாப்பா, கிருபையா கொண்டுங்க போங்கப்பா. அப்போ ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க நம்மை கூட்டி சேர்க்கிற வண்ணமா இருப்பார். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறவராய் இருப்பார், நம்மை பராமரிக்கிறவராய் இருப்பார், நம்மை வழுவாதை பாதுகாக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருப்பார். எங்க போனாலும் தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. எங்க போனாலும் முதலாவது மனிதர் கண்ணுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, முதலாவது உங்க கண்ணில் தயவு கிடைக்கட்டும், அதன் பிறகு நீங்க அவனை பாருங்க, அவன் கண்ணுல இருந்து எனக்கு தயவு கிடைக்கட்டும். அப்படிதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் அவன் கண்ணில் தயவு கிடைக்கண்டா, அப்ப யாரை விட்டுற? ஆண்டவரை விட்டுற. அப்படி சொல்ல, முதல்ல ஆண்டவரே உங்க கண்களே எனக்கு தயவு கிடைச்சுன்னா, நீங்க யாரை நீங்க கை நிட்டுறீங்களோ அவன் கண்ணுல இருந்து எனக்கு என்ன பண்ணும்? தயவு கிடைக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே. நம்ம வெக்கப்படாதபடி பாதுகாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பா பஸ்ல ஆமேன் ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் தான் எனக்கு. அந்த நாட்கள்ல 86, 87 ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் தான். ஒரே ஒரு பேண்ட், ஒரே ஒரு ஷர்ட், அதே வாஷ் பண்ணணும், போடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். ஆமே. ஒரு சின்ன டீ குடிக்க கூட ஆமேன் வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள். ஆமீன். நல்ல சாப்பாடு சாப்பிடும் வாழ்க்கை கிடையாது. எங்க அந்த நாட்கள்ல வீடு இருக்கும், குடும்ப கூட்டத்துக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போனோன்னா நாங்க முன்னாடியே போயிட்டு உட்காந்து கைத்தட்டி நல்லா பாட்டு பாடி உற்சாகமா இருப்போம். ஒரு உற்சாகம் என்னன்னா, நல்லா இன்னைக்கு சோறு கிடைக்கும். மற்றொரு உற்சாகம் என்னன்னா, ஆமே கர்த்தருடைய வார்த்தை. 2 உற்சாகத்துல கை தட்டுவோம். கைத்தட்டி எல்லாம் முடிஞ்சிடும். ஆமே. சாப்பாடு போடுவாங்க. முதல்ல ஒரு வாய் சாப்பாடு போடுவாங்க, கப கப கபான்னு வாரி சாப்பிட்டுருவோம். 2வது முறை சாப்பாடு கேட்போம், சிஸ்டர் சொல்லுவாங்க அளவா தான் போட்டோம் அப்படின்னுடுவாங்க. அப்படியே அமைதியாயிடுவோம். தோத்திரம் பண்ணிட்டு உடனே கை கழுவிட்டு வெளியே வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆமேன். பேண்ட் ஷர்ட் இல்லாத ஒரு காலம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எந்த நாட்டு ஷர்ட் எந்த நாட்டு பேண்ட் போடணும்னே தெரியல. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் மல்டி ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு 10,000 பேருக்கு கூட டீ வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 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 கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியம். சரி, உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பேண்ட் ஷர்ட்னால ஒரு 3 ரூபாய் மாத்திரம் என் பாக்கெட்ல இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு இந்த வாஷ் பண்றதுக்காக அவன் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருக்கும்போது பஸ் வந்தது பாருங்க. வேகமா பைபிள் எடுத்துட்டு வேகமா அந்த 3 ரூபாய் விட்டுட்டு பஸ் ஏறிட்டேன். 3 ரூபாய் விட்டுட்டு பஸ் ஏறிட்டேன். பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வேகமா பஸ் வந்த பிறகு பஸ் ஏறி ஏறிட்டேன் உள்ள. ஆமே. டிக்கெட் எங்க வரான்?
டிரைவர்கிட்ட வந்து கண்டக்டர் டிக்கெட் 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 டிக்கெட்னு வரான். நான் பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறேன், 3 ரூபாய் இல்லை. ஆமாம், மேல் பாக்கெட்டில் பார்க்குறேன், 3 ரூபாய் இல்லை. பையில் பார்க்குறேன், 3 ரூபாய் இல்லை. 3 ரூபாய் தான் டிக்கெட்டு. ஆமே காசே இல்லை. என்ன செய்வது? ரெகுலராக போகிற வண்டி தான். சொன்னால் பரவாயில்ல, ஒத்துக்குவான், கொல்லுவான். ஆனாலும் டிக்கெட் காசு இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்க சீட்டில் ஒரு விஷயம் மாத்திரம் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என்னை வெக்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, நான் தவறி விட்டுட்டேன், வேணும்னு விட்டுட்டு வரல, நான் தவறி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பேக் சீட்டில் ஒருத்தர் உட்காந்து இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஃபுட்பாலுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டில் நான் உட்காந்து இருக்கிறேன். ஆமாம், டிக்கெட் நேராக கண்டக்டர் வந்து டிக்கெட்டுன்னு எங்ககிட்ட கை நீட்டினார் பாருங்க. சார், அவர்கிட்ட டிக்கெட் வாங்காதீங்க, இப்படி வாங்க பின்னாடி அப்படின்ட்டார் ஒருத்தர். வேகமாக நான் என்ன பண்ணேன், அவன் திரும்பி பார்த்தான். அவரு ஒரு வாத்தியார். வாங்க சார், நீங்கள் வாங்க, அவர்கிட்ட டிக்கெட் வாங்காத. அவர் டிக்கெட் வாங்கிட்டார். முத்துக்கடையில் போயிட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டோம். சாப்பிடல நான். உடனே அவர் கொஞ்சம் இப்படி போயிட்டு வேகமாக போயிட்டு வந்தார். வந்த மாத்திரம் ஒரு வார்த்தை கேட்டார், சாப்பிட்டீங்களான்னாரு. எப்படி போய் சொல்ல முடியும்? சாப்பிடலன்னோம். சுட சுட பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சியா போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வரேன். வேகமாக திரிய என்ன பண்ணாரு, போனவர் திரிய வந்து, கையில் ஏதாவது காசு வச்சிருக்கிறீங்களா பஸ் பேருக்குன்னாரு. எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும்? 30 ரூபா கொடுத்தாரு. என் ஆவி வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனார் அங்கே இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 15 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஒரு 15 ரூபாய் வச்சுக்கினேன். கத்தர் வழுவாதபடி காக்கிற தேவன், வெக்கப்படுத்தாதபடி காக்கிற தேவன். ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம், வாழ்ந்த காலங்கள் எல்லாம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? என்னை நடத்தின தேவன் உன்னை நடத்த மாட்டாரா? என்னை வழி நடத்தின தேவன் உன்னை வழி நடத்த மாட்டாரா? நிச்சயமாய் வழி நடத்துவார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வல்லமை மாத்திரமே விரும்புங்க, அதை பெற்றுக்கொள்ளணும் விரும்புங்க, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்க அனுபவிச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார். யாருக்கும் செய்யக்கூடாத ஒரு ராக்கால் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆமே, அதுக்குள்ள உங்களுக்கு செஞ்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நீ நம்புங்க, அவரை நீங்க நேசிங்க. ஒரு வசனத்துக்கு ஒரு சாட்சியனால சொல்ல முடியும், ஒரு சம்பவங்களை நான் சொல்ல முடியும். அத்தனை தரமும் ஆண்டவர் என்னோடு கூட மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லி முடிக்கலாம், நேரமாகிவிட்டது. ஆமே, மூன்றாவதாக சுகமாக்கும் வல்லமை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே, என்ன வல்லமை? சுகமாக்கும் வல்லமை. முதல் வல்லமை ரட்சிக்கும் வல்லமை, இரண்டாவது காக்கும் வல்லமை, மூன்றாவது சுகமாக்கும் வல்லமை. அல்லேலூயா. பார்க்கலாம், மார்க் 5ஆம் அதிகாரம் ஆமீன் 28, 29, 30, 31 வாசித்து நாம் உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போகலாம். அல்லேலூயா. வாசி. ஆமே, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தால், இயேசு தம்மிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் சீஷர்கள் நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, நீ கண்டும் நீ தொட்டது யார் என்று கேட்கிறே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள இருந்த வல்லமை குறைஞ்சு போனது அவர் உணர்ந்தாரா இல்லையா? ஆமென். அந்த வஸ்திரத்தை அந்த ஸ்திரியானவள் தொட்ட மாத்திரத்துல அவருக்குள்ள இருக்கிற வல்லமை ஆமென் குறைஞ்சது. உடனே அவர் உணர்ந்தார், என்னை தொட்டது யார்? சீஷர் கேட்கிறாங்க, நீ எப்படி இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க, ஜன கூட்டம், நீங்க எப்படி தொட்டது யாருன்னு? எனக்குள்ள இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க எத்தனை இடத்துல போயிட்டு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களோ, எத்தனை பேருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கு இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். இன்னைக்கு எனக்குள் இருக்கிற வல்லமை உங்களுக்குள் வருகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்குள் இருக்கிற வல்லமை எனக்குள்ளாய், ஆமே, தேவனுக்குள்ள வல்லமை உங்களுக்குள்ளாய்.
ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எனக்குள்ளா அப்படியே கடந்து போவோம். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குரிய வல்லமை தீமோத்தேயுக்குள் கடந்து போனதை போல அவர் உங்களுக்குள் ஒரு வல்லமை கடந்து போகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்துல என்ன பாதிப்பு வந்தாலும் சுகமாக்கும் வல்லமை. அல்லேலூயா சொல்லலாமா? சுகமாக்க ஒரு வல்லமை, அவர் அற்புதங்களை செய்கிற வல்லமை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் விழுப்புரத்தில் சிஎஸ்ஐ சபையில் ஆண்டுடைய வார்த்தையை பேச போகிறேன். அங்கே போகும்போது நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் போய் டிரைவருக்கு பின் சீட்டில் உட்காந்துருக்கிறேன். ஒரு லாரி வந்து அடிச்சான். அங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கிறத என்ன ஆண்டு சொன்னா, நீ எழுந்து பின்னாடி போ அப்படின்னார். ஆக்சிடென்ட் நடத்துக்கு முன்னாடி நீ எழுந்து பின்னாடி போ அப்படின்னார். நீ எழுந்து பின்னாடி போனார். நான் நேராக பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போயிட்டு உடனே அங்கே செக்கிங் சீட் பக்கத்தில் கம்பி பிடிச்சி நிற்கிறேன். எதுக்கு ஆண்டவரே அங்கே உட்காந்தனோன்னு இங்கே எழுத்து போய் அங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் சொன்னார், பொறுமையாக இருந்தார். அப்படியே ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு டமால்னு ஒரு சவுண்டு. பார்த்தா டிரைவர் சீட் அடிச்சு லாரிக்காரன் தூக்கிட்டான். 3 பேர் அங்கே ஐயா ஒருத்தர் அங்கே கை கால் உடஞ்சிச்சு. 2-3 பேர் மண்டையில் தலையில் எல்லாத்துலேயும் அடி. எல்லாருக்கும் பயங்கரமான சேதம் உண்டானது. டிரைவருக்கு பயங்கரமான ஒரு வலது கால் கஷ்டம் ஆகி போச்சு. அதன் பிறகு ஆண்டவருடைய சமயத்தில் நான் இறங்கிட்டேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றினரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் மகிமையான காரியங்களை செஞ்சரே உமக்கு நன்றின்னு சொல்லி நேராக புறப்பட்டு வேற பஸ்ஸு பிடிச்சி நேராக விழுப்புரம் போயிட்டு அங்கே போய் ஆண்டுடைய கிருபையினால எனக்கு ஒரு ரூம் தந்தாங்க. அந்த ரூமில் நான் ரெடியாகி உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு போனேன். யாருக்கு விடுதலை என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தை பேசினேன். நம்புகிறவர்களுக்கு விடுதலை, கேட்கிறவர்களுக்கு விடுதலை, விசுவாசிக்கிறவங்களுக்கு விடுதலை. 3 தலைப்பு தான் பேசினேன். ஆண்டவர் ரெபேக்கால்னு ஒரு சகோதரி கர்த்தர் கூப்பிட்டார். ரெபேக்கால், உனக்கு ப்ளீடிங் ப்ராப்ளத்தினால நீ கஷ்டப்படுகிறாய் 3 ஆண்டு. இன்றைக்கு ஆவியானவர் சொல்றார், உனக்கு ஒரு விடுதலை தர வல்லமுள்ள தேவன். இந்த மைதானத்தில் இறங்கி கொண்டிருக்க 2000 பேர் மைதானத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெயர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். யார் அந்த வரதராஜன்? பெயர் சொல்லி தேவன் கூப்பிட்டார். 2 பேரும் புறப்பட்டு வந்தாங்க. ரெபேக்கால் தொட்ட மாத்திரத்துல அப்படியே போய் விழுந்தாங்க. ஆமேன். வரதராஜனுக்கு யூரினல் ப்ராப்ளம். கர்த்தர் அற்புதமா மாத்தினார். கர்த்தர் மாபெரும் விடுதலை தேவன் தந்தார். அவர் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? சுகமாக்கும் வல்லமை. ஆமேன். அல்லேலூயா. முதல் வல்லமை ரட்சிக்கும் வல்லமை, 2வது வல்லமை காக்கும் வல்லமை, 3வது வல்லமை சுகமாக்கும் வல்லமை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சிஸ்டர் நீங்க glory to God. நீங்க சிஸ்டர், நீங்க இல்ல, இவங்க சிஸ்டர், நீங்க தான் எல்லோ சாரி, எல்லோ நீங்க தான். எஸ், ஒரு செகண்ட். glory to God. கர்த்தர் இன்றை ராத்திரியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சியாய் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு இன்னல்கள் மாறுகிறது. உன் கண்ணீர் களிப்பாய் மாற்றுகிறார். உன் கவலையை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். நீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை குறித்து பேசுறாரு, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடைபெறாதா என்று சொல்லி எண்ணி நீ சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார், இப்போது ஒரு மகிமை உன் சரீரத்தில் காணப்படுகிற, உன்னுடைய வயிற்றில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை இப்போது சுகமாக்கும்படியாக அவருடைய வல்லமை உங்க மேல இறங்குது சிஸ்டர். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உன் குடும்ப சூழ்நிலைகள் தலகளாய் மாறுகிறது. நீ சுகிட்சமா இருப்பாய். ஏசாயா 58:8 படி ஆண்டவர் அப்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அவருடைய வல்லமை இறங்குது சகோதரி. கர்த்தருடைய வல்லமை உமால இறங்குது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. ஒரு நெருப்பும் தலைமையில இறங்குது பார். அக்கினி இறங்குது பார். சுகமாக்குற வல்லமை. நௌசில் மிராக்கிள் டுடே ஹீல் பவர். அக்கினி இறங்குது பார். இறங்குது பார். அக்கினி இறங்குது பார். அக்கினி இறங்குது சகோதரி. இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன் சரீரத்தில் இருக்க பலவீனம் மறைகிறது. பவர், பவர், பவர். In the name of Jesus. ரிகாபாதி கபாலாதி கபோலா. விடுவிக்கிற வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு கர்த்தர் சுகமாக்குற வல்லமை உன்னை தொட்டு இருக்கிறது. உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். பைனான்சியல் ப்ராப்ளங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமீன். இந்த ஆண்டுல ஆண்டவர் நவம்பர் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளாய் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சுபிட்சத்தை உன்னால பார்க்க முடியும். உன் குடும்பத்துல ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். உன் குடும்பத்துல கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கிலிருந்து ஜெயம் வராது. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஜெயம் வரும். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Glory to God. எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். Glory to God. எல்லாம் எழுந்து நிற்கலாம். Hallelujah. 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 Hallelujah.
தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பைபிளை ஒரு பக்கமாக வச்சிருங்கம்மா. பைபிளை ஒரு பக்கமாக வைங்க. பைபிளை ஒரு பக்கமாக வைங்க. நீங்கள் ஆவியில் நிரம்பும் போது, ஆமென், ஹல்லேலூயா, ஆவியில் நிரம்பும் போது கடின கஷ்டம், glory to God. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பும் போது அது மேலே நீங்கள் குதிக்க கூடாது. ஆமென். வேதத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வல்லமை ஆவியானவர். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர் நாமத்தில், ஆண்டவரே ரட்சிக்க வல்லமைய மேல இறங்கணும், காக்கும் வல்லமைய மேல இறங்கணும். ஆண்டவரே மை சோத்திரம், சுகமாக்கும் வல்லமைய மேல இறங்கணும். நான் 3 வல்லமைய மேல இறங்கணும் ஆண்டவரே. நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, அந்த வல்லமை மாத்திரம் என்கிட்ட எனக்கு தாங்க. கபா லபா தீபி கரா தூபா கபா லமா. ஆண்டுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போது அக்கினி உமால இறங்குது பா, அக்கினி உமால இறங்குது பா, அக்கினி இறங்குது பா. தேங்க்யூ லார்ட். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாம விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, ஆமென், பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கரங்களை தட்டி பாடலாமே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டே. கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் கொண்டு வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் கொண்டு வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் அக்கினி, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. பவர் இறங்குது. என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. தேவன வல்லமை, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. ஆமென். பராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பராவி எனக்குள்ளே அந்த பயாவி ஆமென், 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 ஆமென். பராவி எனக்குள்ளே ஜீசஸ் பயாவி அணுகுவதில்லை. பராவி எனக்குள்ளே நெருப்பு, 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 உன் தலைமையில நெருப்பு, உன் தலைமையில நெருப்பு, நெருப்பு, உன் தலைமையில நெருப்பு. பராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பராவி எனக்குள்ளே ஆமென், அந்த பயாவி அணுகுவதில்லை. ஆமென். பவா, அந்த பயாவி ஆமென். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. பராவி எனக்குள்ளே அக்கினி அந்த பயாவி அணுகுவதில்லை. அக்கினி இறங்குது, பராவி எனக்குள்ளே அக்கினி இறங்குது. அந்த பயாவி அணுகுவதில்லை. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க.
Glory to God. கிபாலாதி கபாலாதி சந்தனாமா கபா. அநேகர் மீது ஒரு நெருப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கும் வல்லமாய், காக்கும் வல்லமாய், ஆமென், சுகமாக்க வல்லமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. தாங்க முடியல, தாங்க முடியல சகோதரி, தாங்க முடியல. அக்கினி இறங்குது, நெருப்பு இறங்குது. உன் தலைமையில நெருப்பு, தலைமையில நெருப்பு, 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 பயா 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 பெற்றுக்கொள்ளுங்க. கபாலை கரா தூணா கபாலா. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தாங்க முடியாம அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ரீபி கரா தூணா கபா. ஆவியானவருடைய வல்லமாய், ஆவியானவருடைய வல்லமாய், ஆவியானவருடைய வல்லமாய், ஆவியானவருடைய வல்லமாய். Thank you Lord. Thank you Lord. என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்குரிய மகள், எனக்குரிய மகள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாய் நீ வேதனைகள் மத்தியில் இருக்கிறாய். ஒரு வாரமாய் நீ வேண்டிக்கொள், எதுவோ உனக்கு எனக்கு கொடுக்கப்படும் மகள். இப்போது இந்த வல்லமை உனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வல்லமை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஒரு காட்ஸ் பவர் உன் மேல இறங்குது பா. ஒரு நெருப்பு உன் தலை மேல இறங்குது பா. ஒரு அக்கினி உன் மேல இறங்குது பா. இப்போது உன் அக்கினி இறங்குது. இப்போது கர்த்தர் மாற்றுகிறார். புது சரீரமாய் மாற்றுகிறார். புது சரீரமாய் மாற்றுகிறார். புது சரீரமாய் மாற்றுகிறார். புது சரீரமாய் மாற்றுகிறார். வல்லமை இறங்குகிறது. கரா தூணா கபால். தீபி கரா தூணா கபா. நவமான பாஷைகளை பேசுவாய். தேங்க்யூலா. தேவ சமூகத்திலே நீ காத்திருப்பாய். இவ்வளவு காலமாய் ஜிக்ஜாக்கை போல விட்டு 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 நீ ஜெபித்தாய். ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நீ தொடர் ஜெபத்தை ஏறெடுப்பாய். இந்த வல்லமை உன்னை தொட்டு இருக்கிறது. God's power, ஆண்டவருடைய மகிமை உன் மேல அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. இறங்கி கொண்டிருக்கிறது. தாங்க முடியல, தாங்க முடியல. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றிருந்து உம்முடைய மகளை ஆசீர்வதிங்க. செப்பனியா 3:15 படி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ பட்ட தீங்கை போதும், நீ பட்ட வேதனை போதும், நீ பட்ட துக்கம் போதும், நீ பட்ட சஞ்சல போதும், நீ பட்ட துயரம் போதும். இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. பயா பயா அக்கினி இறங்குது. இன்றைக்கு மாற்றி உன்னை கர்த்தர் ஆசீர்வதி. உமக்கு ஸ்தோத்திரம். தீபி கரா துனா கபாலா சத்துரபா கரா தி கபாலா. Thank you Lord. Thank you Lord. 2 சகோதரியை நான் பார்க்கிறேன். உன்னுடைய யூட்ரஸ்ல ஆமென் ஒரு கட்டி இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். 2 சகோதரி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீங்க. உன்னுடைய கர்ப்பப்பையில காணப்படுகிற கட்டி தன்மைகள், இதனாலே உனக்கு பலவீனங்கள் சரீரத்துல, அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற 2 சகோதரி கர்த்தர் காண்பிக்கிறார். யார் அந்த சகோதரி இருந்தால் நீ முன்னே வரும்படி கத்திப்படாமலே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். இப்போதே அவர் சுகமாக்குற வல்லமுள்ள தேவன். அது கரைஞ்சி மறைஞ்சி போகும். நீ எங்க இருக்கிறாய்? முன்னே ஓடிவா. உனக்கா நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் சொல்றத நான் உனக்கு சொல்றேன். தேங்க்யூல. முன்னே ஒரு செகண்ட் முன்ன வந்துருங்க. எப்படி முன்ன வந்துருங்க. தேங்க்யூல. பாஸ்டமா எங்க இருக்கிறீங்க? பாஸ்டமா எங்க இருக்கிறீங்க? Glory to God. அவருடைய வல்லமை இறங்குகிறது. ரீபி கரா துனா கபா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுகிறார். God presence of the Holy Spirit. இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குகிறார். அவர் தழும்புகளாலே உன்னை குணமாக்குகிறார். Thank you Lord. ஆவியானவர் இங்க ஊழியம் செய்கிறார். அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. சுகமாக்குற வல்லமாய் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறது. இவர் சுகமாக்க வல்லமை இறங்கி வருகிறது. தேங்க்யூ லால். இறங்கி வருகிறது. பாசமா முன்ன வாங்க. Glory to God. அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. இப்போது இறங்கி வருகிறது. இவங்க வயிற்று மேல கை வைங்க பாசமா. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. தேங்க்யூ லால். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆரம்பிங்க. இப்போது சுகமாக்குறவருடைய வல்லமாய் இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. ஃபில் ஃபில் ஃபயர் 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 ஃபயர். ஹீல் 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 ஹீல். விட்டுருங்க பாஸ்டம்மா. இவங்களை தொடுங்க. இவங்களை விடுங்க விடுங்க. தேங்க்யூல.
ஒரு பெட்ஷீட் இந்த தூக்கி போடுங்க. பெட்ஷீட். ஆமென். glory to thank you lord. இவங்கள வயிற்று மேல கை வைங்க. காபா லாதி கபாலா தி கபா. இன்றைக்கு சுகமாக்குற ஒரு வல்லமாய் உங்களுக்குள்ளாய் ஊடுருகிறது. பவர் இறங்குகிறது. மூவ் பண்ணுங்க பாசமா, மூவ் பண்ணுங்க. உங்களுக்குள்ளாய் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. ஃபயர் இறங்கி வருகிறது. ஃபயர் 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 ஃபயர். கரைஞ்சு போவதா, மறைஞ்சு போவதா, அற்புதம் நடப்பதா, பாவர்கா தெய்வீக வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Glory to God. Amen. Hallelujah. 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 அவருடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுதும் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் முடிக்க போகிறேன். Hallelujah. God presence of the Holy Spirit. அந்த பிரதர் கூப்பிடுங்க. Glory to God. Thank you brother. நீங்க தான். Glory to நீங்க தான். லீபி கராத்துனா கபாலாமா. ஆவியானவர் ஆமென். Hallelujah. 10 நிமிடம் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். லீபி கராத்துனா கபாலா, ஷிபி கராத்துனா கபா. ஆண்டவர் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சமான வருஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆரம்பம் ஆமென். அல்லேலூயா. பாடாய் நிறைந்த ஒரு மாதமாய் இருந்தது. ஆனால் இந்த நாளிலிருந்து இந்த வருஷம் ஜூலை மாதம் ஒளிஞ்சு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளாய் சுபிட்சமான ஒரு வருஷம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷம். ரிபி கரா தூனா கபா. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை இன்னும் கனமாய் செய்வாய். ஓ ராசி கபாத்தி கபாலா. என் ஊழியத்தை இன்னும் பரந்த மனப்பான்மோடு கூட செய்வார். என் கரம் உன்னோடு கூட இறங்குகிறது. இன்றைக்கு அந்த 3 வல்லமைகளில ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ யாரை கண்டாலும் இயேசு பத்தி சொல்லுவாய். ஆமென். ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை வழி நடத்துவாய். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உனக்குள் வருகிறது. ஆமென். கை கட்டாங்க பிரதர். ஆண்டுடைய மகிமை இறங்கி வருகிறது. அக்கினியை போல உங்களை கர்த்தர் இப்போது எடுக்கிறார். அக்கினியை போல கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஒரு தெய்வீக அக்கினி இறங்குது பார் பிரதர். உங்க தலை மேல ஒரு அக்கினி இறங்குது பார். உங்க கால்ல ஒரு அக்கினி இறங்குது பார். உங்க கையில ஒரு அக்கினி இறங்குது பார். இப்போது ஒரு அக்கினி இறங்குது பிரதர். இப்போது நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்போது பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்போது அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. நான் தொடுபோவது கிடையாது. தேவ ஆவியானவர் தொடுகிறார். உங்களை தொடுகிறார். நெருப்பாய் மாற்றுகிறார். பவர் இறங்குகிறது. நெருப்பு நெருப்பு அக்கினியாக நெருப்பு மகிமை இறங்குகிறது. ஃபயர் 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 ஃபயர். உங்களை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவர். 3 வல்லமைகள். ரட்சிக்கும் வல்லமாய், காக்கும் வல்லமாய், சுகமாக்கும் வல்லமாய். இந்த வல்லமை உனக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது பிரதர். கர்த்தர் உன் வாழ்க்கை மாற்றுகிறார். ரிபி கரா தூனா கபாலா. ரிபி கரா 2 நாளாகம் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை உனக்கு விளங்க பண்ணுகிறார். ஆண்டுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். God presence of the Holy Spirit. அவருடைய மகிமை உம்மால இறங்குது பிரதர். இறங்குது பிரதர். அபிஷேகத்தின் வல்லமை இறங்குது. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா தன்மை கர்த்தர் மாற்றுகிறார். சோர்வுகளை மாற்றுகிறார். அந்தகாரங்களை மாற்றுகிறார். வான மண்டல பொல்லாத ஆவிகளை மாற்றுகிறார். எல்லா தீக்கன் ஆவிகளை மாற்றுகிறார். எல்லா அந்தகார கிரியைகளை மாற்றுகிறார். மாற்றி ஆசீர்வதிக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். டிபி கரா துனா கமலா. பெரிய சுபிட்சமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஆண்டிலே கொடுக்கிறார். சந்தோஷ நிறைவோடு கூட புறப்பட்டு போங்க பிரதர். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை கனப்படுத்தலாம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
கர்த்தர் சொல்றார், இங்க அநேகரை நான் ஆமீன் என் ஊழியக்காரியாய் நாங்கள் உன்னை உருவாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அநேகரை தம்முடைய ஊழிய பாரத்தை கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் ஆத்தும அறுவடை செய்வீர்கள். நீங்கள் ஆத்தும அறுவடை செய்து தேவனுக்காக சுடர்களைப் போல வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு எங்கே வலி இருக்கிறதோ, நேரம் இல்லை, அகல முடிக்கிறேன். எங்கு வலி இருக்கிறதோ அங்கே நீங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்போது நான் ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கு வலி கஷ்டம் இருக்கிறதோ, எங்கு ஆண்டவரை வேதனைப்படுகிறார்களோ, என்ன வேணும் என்று கேட்கிறார்களோ, 3 வல்லமை கேட்டால் 3 வல்லமையும் தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது சுகமாக்குற வல்லமை சரீரத்தில் எங்கு வலி வேதனை இருக்கிறதோ, எந்த இடத்தில் இருக்கிறது இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. Let me see miracle heal power in the name of Jesus. இப்போது சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நெஞ்சு வலி மறையட்டும், பைல்ஸ் ப்ராப்ளங்கள் மறையட்டும் ஆண்டவரே, சிறுநீரக ப்ராப்ளங்கள் மறையட்டும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். காணப்படுகிற ஆண்டவர் யூரினல் ஆண்டர் ஸ்டோன் மறையட்டும், கிட்னி ஸ்டோன் மறையட்டும் ஆண்டவரே. நிமோட்டிக்கல் ப்ராப்ளங்கள் மறையட்டும், மூட்டு வலி மறையட்டும், ஒற்றை தலைவலி மறையட்டும், கண் ப்ராப்ளங்கள் மறையட்டும், டயபெட்டிக் கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தை எல்லாம் மறைவதாக, அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. மந்திர கட்டுகளை உடைக்கிறோம், அசுத்தாவின் கிரியைகளை உடைக்கிறோம், இருளின் ஆதிகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைந்து போவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, ஜெயம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, மேன்மை உண்டாவதாக. உங்களுடைய நாமத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து ஐயாவை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை நீங்க பலமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஊழியத்துல விசாலத்தை உண்டாக்கிட்டீங்க. கொள்ளை பொருள் ஆத்துமாக்களை தந்துட்டீங்க. இந்த மாதத்தை காட்டில் அடுத்த மாதம் இன்னும் கூடுதலான மக்கள்கள் வருவதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தால் பாஸ்டம்மா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல